ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இது போல் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸு இது எல்லாத்தையுமே இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே அதில் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம அந்த காய்கறி ஃபுல்லாலாம் குக் பண்ண வேணாம், லைட்டாக அதில் வதக்கி விட்டாலே போதும். ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் குக் ஆனிச்சினாலே போதும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போது சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இது போல் மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷம் வதக்கினோம்னா போதும். ஏன்னா பெரிய வெங்காயம்லாம் நம்ம தோசை சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு வச்சுருப்போம்ல அதில் எடுத்து ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டு நல்லா தானே ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸு, அது எல்லாத்தையுமே இந்த தோசைக்கு நான் 2 தோசைக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கேன். இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அதை தோசை ஃபுல்லாக அதிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷத்தில் அந்த தோசை வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த காயும் அதோட இப்படி செட் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டு ஒரு அரை நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.